Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். நம்மளோட கதாபாத்திரம் எப்படி பேச போகுது அப்படின்ற விஷயம் இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள நீங்க வரீங்க, எப்படி இருந்தது இந்த? ஆக்சுவலி எனக்கு ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க என்னன்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்தாலுமே எனக்கு இந்த கேரக்டர் ஆனா அங்க போய் பண்ணி ஃபர்ஸ்ட் டேயே நான் வந்துட்டு ஒரு மாதிரி தலைலாம் சுத்தி சும்மா இருக்காது. அங்க வந்துட்டு நிறைய பூச்சி சத்தம், அது எனக்கு அந்த பூச்செல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நடந்த ஷூட்டிங்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று இருக்கு. இது நான் பயங்கரமான என் மெமரியில இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்னோட சிங்கிள் ஷாட் தான் நான் சொல்லுவேன். ஓகே, எந்த இடத்துல நாங்க இது காட்டு தான் ஜவாதி மலையில தான் சிங்கிள் ஷாட், இந்த ஒரு 8 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் இருக்கும். அது நமக்காக தேடல் அப்பயா, அதாவது ஜாயிண்ட்டுக்காக நடந்து போவீங்களா அந்த சீன் வந்துட்டு எனக்கு பூச்சி எனக்கு தெரியுது. என்னை வந்து உரசுது இல்லை, பிகாஸ் நான் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னை உரசுது, மூழ்செடி கொத்துது, அப்படியே ஓடுறேன், பதப்பதப்பதன்னு ஓடுறேன். நான் ஓடிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு தெரியும் திட்டக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்தது, எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு? ஆக்சுவலி எனக்கு ஆடியன்ஸ் திட்டுறது பார்த்துட்டு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் அந்த கேரக்டர் அதுதான். தியேட்டர்ல வந்துட்டு அன்கிதா, நீ ஒரு சிகரெட்டுக்காக நீ போயிட்டு சாகுறல்ல, சாகுடி ஒருத்தர சனியன்னு சொல்றான். முக்கிய நிலையில உடனுக்குடன் குறிஞ்சித்த வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் சிலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சில் மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் பேசு. இன்னைக்கு நம்ம கூட மர்மர் படத்தோட லீட் அப்படின்னே சொல்லலாம், ஒன் ஆஃப் த ஹீரோயின் அண்ட் சுகன்யா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நாங்க வந்து பசங்க எல்லாருமே அதிகமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு மர்மர் அண்ட் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தீங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மூவி என்டையருமே வந்துட்டு பேராநார்மல் மேக்கிங். ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த மேக்கிங் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது எனக்கு பெரிய டவுட்டாவே இருந்தது, கன்ஃபியூஸ்டா இருந்தது. பட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இந்த கேரக்டருமே வந்துட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும்னா அது ஒரு பயம் இருந்தது. கொஞ்சம் போல்டா பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இந்த கேரக்டர் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு இருந்தேன். அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, மர்மர் அப்படின்னு வரும்பொழுது இது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு படம். ஆமா, அதையும் தாண்டி இதுக்குள்ளார நம்மளோட கதாபாத்திரம் எப்படி பேச போகுது அப்படின்ற விஷயம் இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள நீங்க வரீங்க, எப்படி இருந்தது இந்த? ஆக்சுவலி எனக்கு ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க என்னன்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்தாலுமே எனக்கு இந்த கேரக்டர் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, யுத்த சத்தம், வித் எழில் சார் டைரக்ஷன்ல. ஸோ நான் மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கும் போது நான் நிறைய கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் நிறைய பிளே பண்ணியிருக்கேன். சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்டு, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணும்போது எனக்கு இந்த கேரக்டர் டைரக்டர் சார் வந்துட்டு பிச் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு டேரிங்கா பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துதான் இந்த கேரக்டர் நான் பண்ணேன். ஓகே, அண்ட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா நீங்க? இல்லைங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிருப்பாங்க, லைக் அந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய வீட்லயுமே எங்க அம்மா நிறைய கதை சொல்லுவாங்க. கதை நல்லா உட்காந்து கேட்பேன். பிகாஸ் நாமெல்லாம் போயிட்டு அந்த ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்மளுக்கு பேய் இருக்கா அந்த வழிவே போக மாட்டோம். நம்ம பாட்டுக்கு அப்படியே உட்காந்து அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும். நம்ம எதுக்கு அங்க போயிட்டு அதுல ஒரு டிகர் பண்ணிட்டு அதை நம்மள அட்டாக் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். நம்ம இப்ப இருந்துக்கலாம் அப்படின்னு. என்னதான் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ஓஜா போர்டு கூட? இல்ல ட்ரை எல்லாம் பண்ணது இல்ல. எந்த ஒரு மாதிரி ட்ரை பண்ணது இல்ல. ரிஸ்க் வந்துட்டு எடுக்கலாம். அது நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை எதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறதுதான். இதுக்கு என்ன ஆடிஷன், எந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணிருந்தாங்க? மர்மருக்கு நீங்க எப்படி தயாரானீங்க? சார் வந்துட்டு எனக்கு 2 கேரக்டர் சொன்னாங்க. ஒன்னு காந்தா, ஒன்னு அன்கிதா கேரக்டர். எனக்கு 2 கேரக்டர் உங்ககிட்ட வந்து ஆமா என்கிட்ட வந்து சொன்னாங்க. சோ எனக்கு நீங்க இந்த மாதிரி 2 கேரக்டருமே வந்துட்டு நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன கேரக்டர் பண்றீங்க நீங்க யோசிச்சு எனக்கு ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னாங்க.
எனக்கு வந்துட்டு சேஃப் சைடா போய் பண்ணிடலாமா, காந்தான்றது நல்ல ட்ரெடிஷனல் கேரக்டர், சோ அதை போய் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவா யோசிச்சிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த கேரக்டர் நிறைய பிளே பண்ணிட்டேன். அந்த மாதிரி பாசிட்டிவான கேரக்டர்ஸ் பிளே பண்ணதுனால சரி எனக்கு கொஞ்சம் கிரே ஷேடு கேரக்டர் பிளே பண்ணுவோமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம டைரக்டர் சார் கிட்ட கேட்கலாம், பிகாஸ் அவருக்கு என்ன வேணும்ட்டு ஒரு தாட் இருக்கும் இல்லையா. ஸோ சார் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு 2 கேரக்டருமே ஓகே, பட் உங்களுக்கு நான் எது பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன். அவர் பார்த்துட்டு எனக்கு நீங்க அன்கிதா பண்ணாலும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆடிஷன் எவ்வளவு நாள், ஆடிஷன்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க இருந்தது அண்ட் எவ்வளவு நாள் இதுக்காக தயாரா? இல்ல, இதுக்கு ஒர்க் ஷாப் தான் போயிருந்தோம், ஆடிஷன் போகல. ஒரே வாட்டி சார் மீட் பண்ணாங்க, மீட் பண்ணிட்டு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சார் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், எல்லாருமே டெபியூட்ஸா போறோம், உங்களுக்கு ஏதாச்சும் நோன் வச்சு போறோமா சார் அப்படின்னு கேட்கும்போது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல டெபியூட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன சொன்னாங்கன்னா, என்னால வந்துட்டு படத்து மேலயும் மேக்கிங் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் டெபியூட்டா இருந்தாலும் நான் அவங்க நல்ல ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு வந்துருவேன். ஸோ எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க வந்துட்டு கான்பிடென்ட்டா இருக்கிறீங்களா பண்றதுக்கு அப்படின்னு தான் கேட்டாங்க. ஓகே சார், சார் வந்துட்டு நல்லா கான்பிடென்ட்டா சொல்றாங்க, ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த 7 கன்னிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தேடல்கள் இருந்தாலுமே கூட அங்க என்னென்ன சிரமங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா காட்டுக்குள்ளார நைட் டைம் இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிராபேக்ஸா இருந்துச்சு? ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு பூச்சுனா பேனிக் இருக்கு. பிகாஸ் எனக்கு ஒரு 8th or 10th படிக்கும் போது எனக்கு ஒரு அலர்ஜி வந்தது. அந்த அலர்ஜினால எனக்கு சின்னதா ஏதாச்சும் பூச்சி பார்த்தாலே எனக்கு ஓசிடி ப்ராப்ளமும் இருக்கு. அது ஏதாச்சும் சின்னதா அப்படியே தேடிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் இருக்குமா இல்லையான்ட்டு எனக்கு அதுவே ரொம்ப பேனிக்கா இருக்கும். அப்போ சார் சொன்னாரு, இந்த ஷூட் ஃபுல்லாவே மலையில தான் இருக்க போகுது, ஜவாதி மலையில தான் இருக்கும், காடுல தான் இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும், இத்தனை டேஸ் கால் ஷீட் அப்படின்லாம் சொல்லும் போது நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு சேஃபாவே பிளே பண்ணி போதும், கொஞ்சம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பண்ணது. ஆனா அங்க போய் பண்ணி ஃபர்ஸ்ட் டேயே நான் வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளலாம் சுத்தி, ஏன்னா எங்க ரூம்ல இருந்து நாங்க செட்டுக்கு போகிறதுக்கே வந்து ஷூட் லொகேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும், 1.5 hours ஆகும். அங்க இருந்து திரும்பி நாங்க செட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 3 kilometers நாங்க வாக்கபிள் பண்ணிட்டு போகணும். ஸோ அது சும்மா இருக்காது, அங்க வந்துட்டு நிறைய பூச்சி சத்தம், அது எனக்கு அந்த பூச்செல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ சரி ஓகே, என்ன வந்துட்டோம், நம்ம இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா பண்ணிட்டு நம்ம போறோம். ஆனா பட் எனக்கு எல்லாமே ஒரு பெரிய குட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. ஸோ எனக்கு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பார்த்து பயந்தது இல்ல, நீங்களே வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிடுச்சு இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இன்சிடென்ட் ஏதாவது நடந்ததா? இல்ல, எனக்கு பெருசா நான் எந்த விஷயத்தையும் பார்த்து நான் பயலாம் படல. ஆனா எனக்கு ஒன்ஸ் அங்க காட்டுக்கு போனோடனே நான் பிளாங்க் ஆயிடுவேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி டைரக்டர் சார் எனக்கு திட்டிக்கிட்டே இருப்பாரு, கத்துவாரு, அன்கிதா அன்கிதா அன்கிதா, சொல்லுங்க சார் சொல்லுங்க. அவங்க சொல்றதே எனக்கு புரியும், பட் எனக்கு அதை எடுத்து பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியாது, சுத்தி என்ன நடக்குது எனக்கு தெரியாது, ஒரு பிளாங்க் அவுட் ஆயிரும். ஆனா ஒன்ஸ் நான் ஷூட் முடிச்சுட்டு நான் கீழே வந்தோடனே கொஞ்சம் நார்மல் ஆயிருவேன். கரெக்டா அந்த லொகேஷன் போனோடனே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிருவேன். எனக்கு சும்மா சாதாரண ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டா கூட எனக்கு எதுவுமே தெரியாது, நான் யோசிப்பேன், ரொம்ப நேரம் உட்காந்து யோசிப்பேன். சோ அதுதான் நடந்த ஷூட்டிங்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று இருக்கு, இது நான் பயங்கரமான என் மெமரியில இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்னோட சிங்கிள் ஷாட் தான் நான் சொல்லுவேன். ஓகே, எந்த இடத்துல நாங்க இது காடு தான், ஜவாதி மலையில தான் சிங்கிள் ஷாட், இந்த ஒரு 8 minutes சிங்கிள் ஷாட் இருக்கும். அது நமக்காக தேடல் அப்படியா, அதாவது ஜாயிண்ட்டுக்காக நடந்து போவீங்களா அந்த? அதேதான், அது எப்படி பிடிச்சேன்னு. ஓகே, எக்ஸாக்ட்லி அந்த சீன் தான். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பயம், பிகாஸ் ஏன்னா அந்த சீன்ல வந்து சார் சொல்லிட்டாரு, இதுதான் விஷயம், இது வந்துட்டு டைலாக்கா பேசணும். எனக்கு வந்து அந்த கேமராவோட ஆங்கிள் வந்துட்டு கொரியர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் டிஓபிக்கு வந்துட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். பிகாஸ் அவரு வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப பெரிய பேக் போன். ஏன்னா நாங்க ஓடுறும் போது அவரு எங்க கூட சேர்ந்து அவளுக்கு அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு அவரும் ஓடணும். சோ அது ரொம்ப ஒரு பிக் பேக் போன் டிஓபி சார். சோ அவருக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ அவர் கூட உட்காந்துட்டு நாங்க கொஞ்ச நேரம் இந்த சீன் இப்படிதான் எடுக்கணும், இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் டிராவல் போயிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த இடத்துல டைலாக் வச்சுட்டு இந்த இடத்துல டேர்ன் பண்ணிட்டு திரும்பி இப்படி டேர்ன் பண்றது, இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு எடுக்கிறது அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் எடுத்தது டைம். ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த சீன் வந்துட்டு பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பிகாஸ்
தனியா நான் நடக்கிறேன். அந்த சீன் வந்துட்டு எனக்கு பூச்செடி எனக்கு தெரியுது என்னை வந்து உரசுது. பிகாஸ் நான் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னை உரசுது, முள்செடி கொத்துது, அப்படியே ஓடுறேன். பதப்பதன்னு ஓடுறேன். நான் ஓடிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு தெரியும் இந்த சீன் எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்றது என் மைண்ட் செட்ல இருக்கு. பிகாஸ் எனக்கு டேக் போயிடுச்சுன்னா திரும்பி சார் வந்துட்டு எனக்கு இன்னொரு டேக் கொடுத்துருவாரு அப்படின்றது என் மைண்ட் செட்ல இருந்தது. அந்த ஷார்ட்டை பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூச்சி என் கண்ணிலே அடிச்சுது. இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவர் என்னை வந்துட்டு திரும்பி ஒன்னு டேக் சொல்லிடுவாருன்றதுக்காக சார் வந்துட்டு அன்கிதா அப்படியே கண்டினியூ பண்ணு, டேக் எடுத்துட்டாதான் அப்படியே கண்டினியூ பண்ணு அங்க இருந்து அவர் கத்துனாரு. சோ அந்த சீனு எனக்கு ஆக்சுவலி குத்திருச்சு. பட் இருந்தாலும் அந்த சீன் நான் வந்துட்டு இது பண்ணிடக்கூடாது, திரும்பி ரீடேக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த சீன் எப்பயோ இது பண்ணி அது ஒரு பயங்கர எனக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஷார்ட் சீன் வந்து ரொம்ப அங்கிதா வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கிட்டத்தட்ட நல்ல வசூலியும் வாங்கி பெற்றுட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது, உங்களை திட்டக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்தது? எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு? ஆக்சுவலி எனக்கு ஆடியன்ஸ் திட்டுறது பார்த்துட்டு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் அந்த கேரக்டர் அதுதான். அந்த கேரக்டர் திட்டுனாதான் அந்த ஆக்டிங் நான் கரெக்டா பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் தட் கேரக்டர். வந்த கமெண்ட்ஸ்லயே இது பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு மாதிரி நான் யூஸ்வலா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன். ரொம்ப ரேரா தான் படிப்பேன். சோ இது எனக்கு நெகட்டிவா இருக்கும் போதுன்னு தெரியுது. சோ எனக்கு அது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் தியேட்டர்ல வந்துட்டு அன்கிதா நீ ஒரு சிகரெட்டுக்காக நீ போயிட்டு சாகுறல்ல சாகுடி ஒருத்தர சனியன்னு சொல்றான். ஓகே ஃபைன். அந்த கேரக்டர் அதுதான். சில பேர் வந்துட்டு அந்த கேரக்டர் பிடிச்சும் பேசுற பர்சன்ஸும் இருக்காங்க. சில பேர் அந்த கேரக்டர் டிஸ்லைக் பண்ணி பேசுற பர்சன்ஸும் இருக்காங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இது ரியல் லைஃப்ல நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். எந்த படம் பண்ணாலும் எந்த கதாபாத்திரம் பண்ணாலும். ஆனா இதுல ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக் வரும்பொழுது, ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு வரும்பொழுது, இது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எப்படி மாறும், என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால வைப்பாங்க, நம்ம என்ன மாதிரியான பார்வை இருக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஆமா இருந்தது. பட் எனக்கு என்ன பர்சனலா எனக்கு தோணுச்சுன்னா, ஆக்டிங்னு வரும்போது அது எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது. ஆக்டிங்கா பாக்குற வரைக்கும் எல்லாமே நல்லதுதான். ஏன்னா நம்ம ரியாலிட்டி வேற, ஆக்டிங் வேற. எனக்கு அந்த ஆக்டிங் நான் பிடிச்சு நான் பண்றேன். எனக்கு எல்லா கேரக்டருமே எனக்கு சூஸ் பண்ணி பண்ணணும். இஃப் ஐ கான்பிடென்ட், நான் கான்பிடென்டா இருந்தா மட்டும்தான் அந்த கேரக்டர் பிளே பண்ணுவேன். எனக்கு இந்த கேரக்டர் நான் கான்பிடென்டா பிளே பண்ணுவேன்னு ஒரு கான்பிடென்ட் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த செக்ஷுவலா வரக்கூடிய சீக்வன்ஸ் வந்து ஏன் இது மஸ்டா அப்படின்ற ஒரு விஷயம். அது கதை சொல்லும் பொழுது அதை சொல்லிதான் பண்ணாங்க. அதுக்கு நீங்க எப்படி டிக் போட்ட ரீசன்ஸ் இருக்கு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது. சரி, டைரக்டர் சார் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது. சோ அதனாலதான் நான் அது பண்ணேன். அதனாலதான் ஒருவேளை இப்போ அது விஷயங்கள் தோணுதா உங்களுக்கு, ஏன்டா பண்ணோம் அப்படின்றது தோணுதா? இல்ல அப்படிலாம் எதுவுமே தோணுது. நோ ரிக்ரெட்ஸ். ஆக்டிங் இஸ் ஆக்டிங், தட்ஸ் இட். சூப்பர். அதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நான் பண்ணுவேன். எனக்கு அந்த கேரக்டர்ல கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஓவராலா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த தியேட்டர்ல எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரிதான், இந்த கேரக்டர் நம்ம கூட ஃப்ரெண்டா இல்லையே அப்படின்ற விஷயம் தான். இன்னொரு டீட்டெயிலா பாத்தீங்களா, தியேட்டர்ல வந்து எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது நீங்க சொல்லுவீங்க, அது ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லும்போது அந்த டைலாக பயங்கரமா சொல்லும் பொழுது அது அவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம். ஆக்சுவலா அந்த சீன் வந்து ரொம்ப ஃபன்னா நடந்ததுங்க. எனக்கு உட்காரவே தெரியலங்க. சார் வந்துட்டு திட்டுனாரு, அன்கிதா அது கொஞ்சமாச்சு ஆர்டிபிஷியலா தெரியக்கூடாது, கொஞ்சம் ரியலா இருக்கணும், சோ கொஞ்சம் கரெக்டா பண்ண அன்கிதா. ஓகே சார் சொல்லிட்டு கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு தான் பண்ணேன். பட் எனக்கு வெளியே ஸ்கிரீன் வைஸ்ல பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அது வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகலாம். பட் எனக்கு அது பண்ணும்போது ரொம்ப ஃபன்னா தான் இருந்தது. ஏன்னா செட்லயே நம்ம கொஞ்சம் நல்லா ஃபன்னா தான் அந்த சீனை நாங்க பண்ணோம். சோ அதுதான். ஓகே, வெளியே என்ன ரொம்ப அப்செட்டா இருக்கேன், சரக்கு போட்டு பேசுவோமா, அது ரியலாவே கனெக்ட் பண்ணி. அப்ப இந்த பொண்ணு நிஜமாலுமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போல, ஸ்மோக் பண்ணும் போல, ஸ்மோக்குக்காக இவ்வளவு தூரம் போய் சாகுது அப்படின்னா ரியல் லைஃப்ல இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கும் போல. அது நீங்க கமெண்ட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? இல்ல அதுதான் சொல்றேனே, இது ஆக்டிங்கா பாக்குற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து ரியாலிட்டியும் நம்ம மீடியாவும் எப்பவுமே வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா சில பர்சன்ஸ் வந்துட்டு மூவில ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆனா ரியல் லைஃப்ல பார்த்தோம்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அதேதான் கேரக்டருக்கு தேவைப்பட்டது. அந்த கேரக்டர் அப்படிதான் பண்ண முடியும். அதுக்கு மேல இல்ல அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம போல்டா காமிச்சிட்டு இல்ல அந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணாதுன்னு கேட்டா அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
அது டைரக்டர் கேட்டாங்க, சரி எனக்கும் அது தேவைப்பட்டது, அதனால அது பண்ணேன், அவ்வளவுதான். இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் சொன்ன மாதிரி அங்கிதா அப்படின்றது பல பேர்த்தோட ஏக்கமா இந்த கேரக்டர் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ஆக்டிங் அது கொண்டு. அடுத்தடுத்த படங்களையும் உங்களை நாங்க பார்க்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நாங்க சொல்லிருக்கோம். தேங்க்யூ சோ மச். என்ன சொல்ல உங்களை சினி பேர் எடுக்கிறாங்க.